வணக்கத்தோன் நேயர்களே, இன்று வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 15வது நாள் ஆகும். எங்களுக்கு பிளவ வருடம் புரட்டாதி மாதம் 29வது நாள் ஆகும். இன்று காலை சூரிய பகவான் இன்னும் ஒரு 15 நிமிடம் தள்ளி 7:32 அளவிலே உதிக்கப் போகிறார். அவர் இரவு 6:33 அளவிலே மறைய இருக்கிறார். இன்று பார்க்கப்படுகிற போது இந்த 11 மணித்தியாலங்கள் கூட பகல் பொழுது இருக்குமா தொடர்ந்து என்ற ஒரு கேள்வி வருகிற போது இன்று 11 மணித்தியாலம் 1 நிமிடம் 31 செகண்டாக இருக்கிறது. அடுத்த திங்கட்கிழமை சதுரங்க நிகழ்ச்சியிலே நாங்கள் அதற்கு கீழாக 10 மணித்தியாலம் சொச்சம் பகல் பொழுதாக இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். சரி, அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய பொலிஸ்மா அதிபருக்கு நாளைக்கு நிறைய சல்யூட் அடிக்கலாம். காரணம், இந்த நவராத்திரியிலே வீட்டிலே விரதம் இருந்து கொண்டவர்கள் 2 பூசை செய்ய முடியாது என்று இருக்கிறது. அது நிறைவாகிவிட்ட காரணத்தினாலும் கடைசி புரட்டாதி சனியன் என்ற காரணத்தினாலே பொலிஸ்மா அதிபரை சந்திக்க நிறைய பேர் ஆலயங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். சரி, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அற்பசி மாதம் பிறக்கிறது. அற்பசி வெள்ளி என்ற போது முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும். ஆகவே இந்த மாறுதல்கள் இந்த வீக்கெண்டிலே ஒன்றின் பின் ஒன்றாக இருக்கின்றது ஆகும். சரி, அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்களுக்கு ஒரு இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியினாலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பில் கிளின்டன் அவர்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி ஒன்று கூட சில வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்று இருந்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே அமெரிக்காவிலே ஒரு கடும் போக்கில்லாமல் ஒரு ஜாலியாக அமெரிக்காவை எடுத்து சென்ற பெருமைக்குரியவர் பில் கிளின்டன் ஆவார். அவருடைய காலகட்டத்திலே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவிலும் கூட அவ்வளவு பாதிப்பு இருந்ததாக இல்லை. அவருடைய காலகட்டத்திலே ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலேக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவிலே சின்ன கசப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதனாலே இந்தியாவிலே இருந்து தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்கள் வருகையிலே சில கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டதாக இருக்க செய்கின்றது. பில் கிளின்டன் அவர்களுக்கு 74 வயது ஆகும். சரி, எப்படியான இந்த நிலைப்பாட்டிலே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள இந்த பேரம் பேசுகிற நிலைப்பாடு இப்பொழுது முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. பைடன் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அமெரிக்காவினுடைய பொருட்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். பை தி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் என்று. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள், அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று குறிப்பிட்டார். அந்த குறிப்பிட்ட அந்த ஜனவரி மாதம் அவர் குறிப்பிட்டது இப்பொழுது தான் படிப்படியாக நடைமுறைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற இந்த வகையிலே இதே கோட்பாட்டைத்தான் இவருக்கு முந்தர் ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கொண்டு வந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் மிக தீவிரமாக தான் சொன்னதை செய்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவது அதிகம், செய்வதும் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வட அமெரிக்க பொதுச்சந்தை என்று சொல்லி கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஏதாவது சலுகைகள் கொடுக்கிறார்களோ ஒன்றா? இல்லை. 26 நாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற 27 நாடுகளாக இருந்து அதற்கு பிறகு இங்கிலாந்து விலகின பிறகு அந்த ஐரோப்பிய யூனியனை பார்த்து கொண்டால் அந்த ஐரோப்பிய யூனியன் தங்கள் நாட்டுக்குள்ளே பொருட்களை ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வதிலே சலுகைகள் கொடுக்கிறார்கள். பிரான்சிலிருந்து ஜெர்மனி அப்படியாக. ஆனால் இந்த சலுகைகள் என்றது பொருளாதாரத்திலே மட்டுமல்ல, போக்குவரத்திலும் கூட இலகுவாக ஒரு நாட்டிலே அந்த 27 நாடுகளிலே ஒரு நாட்டிலே இருந்து அடுத்த நாட்டுக்கு போகிற போது இந்த பாஸ்போர்ட், விசா, அது இது என்று சொல்லப்படுகிற கட்டுப்பாடுகளை வெகுவாக குறைத்து
வந்ததினாலே தான் அவர்களுடைய பொருளாதாரம் பெரிசாக உயரக்கூடியதாக இருந்தது. இப்போ ஜெர்மனி ஒரு பெரிய நாடு, பெல்ஜியம், லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் குட்டி குட்டி நாடுகள். அந்த குட்டி குட்டி நாடுகளும் இதனாலே பெரும் பலன் பெற்றன. இப்பொழுது கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சில இதனுடன் சேர்த்துவிட வேண்டும் என்று நிற்கின்றார்கள். அப்போ அவர்களும் நிறைய சேர்ந்திருக்கிற இந்த நிலைப்பாடு வருகிற போது ஐரோப்பிய யூனியன் என்பது ஐரோப்பாவினுடையது என்ற மாதிரி வருகிறது. முன்னர் ஐரோப்பா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா. கிழக்கு ஐரோப்பா பொதுவுடைமையோடு ரஷ்யாவோடு சோவியத் யூனியனோடு தொடர்புடையதாக இருந்தது. இப்பொழுது அந்த நாடுகள் 1991 பொதுவுடைமையினுடைய இறுக்கமான அரச சொத்துக்கள் தான் அனைத்தும் என்று சொல்லப்படுகிற அளவிலே இருந்த ஆட்சி சீர்குலைந்து கலைக்கப்பட்ட நிலைப்பாடு வருகிற போது அவர்கள் இந்த ஐரோப்பிய யூனியனோடு சேர்ந்து முன்னேற வேணும். அதற்கு அவர்கள் பார்த்த ஒரு நல்ல உதாரணம் கிழக்கு ஜெர்மனி. கிழக்கு ஜெர்மனி சோவியத் யூனியனுடைய அனுசரணையிலே இருந்து இயங்கிக் கொண்டு வந்த காலத்திலே மேற்கு ஜெர்மனியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 2வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னர் ஒரே ஜெர்மனியாக இருந்த ஜெர்மனி ரெண்டாக பிரிக்கப்பட்டு அதற்கு பிறகு பார்க்கும்போது மேற்கு ஜெர்மனி ஓஹோ என்று வளர்ந்தது, கிழக்கு ஜெர்மனி தேய்ந்து கொண்டு போனது. அப்படி இருந்த அந்த நிலைப்பாட்டிலே ரெண்டும் இணைக்கப்பட்ட பிறகு கிழக்கு ஜெர்மனியும் வேகமாக பொருளாதாரத்துறையிலே வளர்ந்தது. அதை பார்த்த கிழக்கு ஜெர்மனியிலே அப்பாலே இருக்கின்ற நாடுகளான போலந்து, முன்னாள் யுகோஸ்லோவாக்கியா சில நாடுகளாகிவிட்டன, செக்கோஸ்லோவாக்கியா பிரிந்து சில நாடுகளாகிவிட்டன. அதைவிட ருமேனியா, ஹங்கேரி, பல்கேரி போன்ற இந்த நாடுகள் ஐரோப்பிய யூனியனோடு இணைய பார்க்கின்றன. ஏதோ தெரியவில்லை, இங்கிலாந்து அதை விட்டு பிரிந்து இங்கிலாந்து கடைசியாக சேர்ந்து முதலாக வெளியேறிவிட்டது. அதன் விளைவாக இங்கிலாந்திலே ஒரு பொருளாதார நெருக்கடி இப்பொழுது வந்திருக்கிறது. 53% பிரித்தானியர்கள் ஐயோ நாங்கள் ஏனப்பா உண்டாக இருக்காமல் பிரிஞ்சோமே என்று கவலைப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து பிரிந்தார்கள். இப்பொழுது இங்கிலாந்திலே உள்ள ஸ்காட்டிஷ் மக்கள் இங்கிலாந்தை விட்டு பிரிய பார்க்கிறார்கள். அதே மாதிரியாக அயர்லாண்டும் பிரிய பார்க்கிறது. அந்த பிரிய பார்ப்பதை தூண்டி விடுவதாக இருப்பது ஐரோப்பிய யூனியனிடம் இருந்து கிரேட் பிரிட்டன் பிரிந்தது. ஆகவே அந்த பொருளாதார அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. உண்மையில் சொல்லப்போனால் 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு பல பொருளாதார அமைப்புகள், மேற்காபிரிக்க பொருளாதார அமைப்பு, கிழக்காபிரிக்க பொருளாதார அமைப்பு, தென்கிழக்காசிய இப்படி பல அமைப்புகள் அவை பெரிசாக வேலை செய்யவில்லை. அப்படி என்று பார்த்தால் எங்களுடைய வட அமெரிக்க பொதுச்சந்தை என்கிற போது மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா 3 நாடுகளும். அமெரிக்கா பெரிய ஜானை மாதிரி, கனடா ஒரு பசுக்கண்டு மாதிரி, மெக்சிகோ ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அப்போ இந்த 3ம் ஒரு பொருளாதார நிலைப்பாட்டிலே மக்கள் தொகையிலே இடக்கு முடக்காக இருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் ஒருவர் அனுசரிப்பதில்லை. ஏதோ ஒரு சபையண்டு வைக்கிறார்கள், கூடுகிறார்கள். கனடா தன்னிச்சைப்படி சீனாவோடு தொடர்பு, இங்கிலாந்தோடு தொடர்பு இருக்கிறது. அமெரிக்கா தன்னிச்சைப்படி வரிகளை கூட்டுகிறது. கனடாவோட கலந்தாலோசிப்பதே இல்லையே. எட தம்பி, நாங்கள் இப்படி ஒரு வரியை கூட்டுறோம்டாப்பா எங்கள்ட வட அமெரிக்க பொதுச்சந்தையிலே, நீங்கள் அதை பற்றி என்ன ஒன்றுமில்லை. இது சும்மா ஒரு பொம்மாத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போ எங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃப்ரீலேண்ட் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார். இங்கே வாங்கோ ஐயா, நீங்கள் இந்த வரிகளை கூட்டிக் கொண்டு போது எங்களையும் கவனியுங்கோ. ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த கட்டத்திலே எங்களுக்கு வேணும். ஒரு பார்கெயின் பண்ணக்கூடிய துல்லியமான போல் மார்ட்டினை போல, ஜிம் ஃப்ளாரிட்டியை போல ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராலே தான் இது சாத்தியமாகும். அப்படி இருக்கிற போது இருந்தாலும் பைடன் ஒரு சின்ன உதவி செய்திருக்கார், அதுவும் சுயநலத்தாலே. இந்த பொருளாதார சுருக்க நிலை 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே தொடங்கி உலகம் பூராக வாட்டி வதைத்துக்கு இருக்கிறது. இன்னும் அது ரிகவரிக்கு வரவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே இந்த கோவிட்-19
மக்கள் வீட்டில் இருக்கிற போது வீட்டை திருத்துவோம், கட்டிடங்களை பெருப்பிப்போம், புதுசாக கட்டுவோம் என்று தொடங்கியதன் விளைவாக அந்த வீட்டுக்கு தேவையான மரங்கள் அதிகம் தேவைப்பட்டது. இல்லைன்னா வீட்டின் விலை கூடிக்கொண்டு வந்தது. பைடன் அவர்களை விட டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை கூட்டினார். கனடாவிலிருந்து போகிற இறைச்சி, கனடாவிலிருந்து போகிற அயர்ன் அண்ட் ஸ்டீல், கனடாவிலிருந்து போகிற மரம், இப்படி யாவைக்கு கூட்டினாலே அவர்கள் பார்த்தார்கள் இந்த தருணத்திலே நிறைய மரங்களை கனடாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த விலையை குறைக்க வரியை குறைத்தார். அது தற்காலிகம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலையிலே இவர் எப்படி வரியை கூட்டி கொண்டு போனால் ஆட்டோமொபைல் இருக்கிறது பாருங்கள். எங்களுடைய ஒஷாவா ஜிஎம் மோட்டர் இருக்கிறது, சென்ட் கேட்டரின், வின்சர். அப்போ இந்த இப்படியான இடங்களில் உதிரிப்பாகங்கள் தயாரித்து அங்கே போகிற போது இவர்கள் அமெரிக்காவிலே தான் இதுகள் செய்யப்பட வேண்டும், டிட்ரோய் அப்படி இப்படி என்று இழுத்து கொண்டு போனால் இங்கே உள்ள உற்பத்திகள் ஓரளவுக்கு பாதிக்கப்படலாம். அதனாலே வேலை இழப்புகள் வரக்கூடும். முந்தைய அரசாங்கம் கூட என்ன செய்தது, இந்த நிலைப்பாடு வந்தபோது இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அதை சமாளித்தது. ஆகவே இந்த ரீதியிலே தான் நாங்கள் இந்த பொருளாதார ரீதியிலே எங்களுடைய ஏற்றுமதியிலே கிட்டத்தட்ட 70% அமெரிக்காவுக்கு போகிறது. பைடன் அவர்கள் ஒரு அளவுக்கு இந்த வரிகளை அதிகம் கூட்டாமல் விட்டால்தான் எங்களுடைய பொருட்களை நாங்கள் அதிகம் விற்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்திலே தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை பார்த்து இடத்திலே சொல்றார், நீங்கள் நேர்மையாக கதைக்கிறதா தெரியலையே. காரணம், நாங்கள் ஒரு பிரம்மை ஏற்படுத்தினோம், அமெரிக்காவிடம் இருந்து நாங்கள் வாங்குவது பெருமளவு உண்டு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், இது நேர்மையான கருத்தில்லை. அமெரிக்கா கனடாவிடம் இருந்து வாங்குறதையும் கனடா அமெரிக்காவிடம் இருந்து வாங்குறதையும் பார்த்தால் தாங்கள் இதனாலே பெரிய அளவு வருவாய் பெறுவதாக இல்லை என்று. ஆகவே இந்த பொருளாதார நிலை அடுத்து வருகிற 2 ஆண்டுகளுக்கு கடினமாக இருக்கும். அப்போ சாதாரண மக்களை பொறுத்தமல்ல அவருடைய வேலை வாய்ப்பு என்பது கஷ்டமாக இருக்கும், அருகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறுபுறத்திலே பார்க்கின்ற போது பணத்தினுடைய பெறுமதி இறங்கும், பணவீக்கம் வரும். அப்போ உழைக்கிற காசில் முந்தி வாங்கின அளவுக்கு பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கும். இப்போ கேஸின் விலை பாருங்கள், விஷம் போல ஏறிக்கொண்டு போகிறது. அதனாலே எங்களுடைய உழைக்கிற காசிலே ஒரு கணிசமான அளவு கேஸுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. உணவுப் பொருட்களுடைய விலை ஏறி காணப்படுகிறது. இந்த 2க்கும் காசை கூட அள்ளி கொடுத்தால், சம்பளம் உயராவிட்டால் எப்படி வாழுவது? அது தற்காலிகம் என்றால் இவ்வளவு கால தற்காலிகம். அதைத்தான் நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முந்தைய சொன்னேன். இன்ஃப்ளேஷன் இங்கே தற்காலிகம் என்று பெரிய நிறுவனங்கள் சொன்னன. ஆனால் என்னை பொறுத்தமல்ல இது தற்காலிகமாக தெரியவில்லை என்றதை இப்பொழுது நேற்றைய தினம் நான் கேட்டிருந்தேன். அவர்களும் அப்படி, பொருளியல் நிபுணர்கள் சிலர் அப்படி சொல்லுகிறார்கள். அப்படின்னா மக்கள் அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும். அது இப்போ பல நாடுகளில் இருக்கு, இங்கிலாந்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ குளோபல் எக்கானமியே கீழே விழுந்து போய் கொண்டு போகிறது. அதை ரிக்கவரி லெவலுக்கு கொண்டு வருவது என்பது மிக கடினமானது ஒன்றாக இருக்கிறது. மக்களிடம் வருவாய் குறைவண்டுகிற போது பர்ச்சேசிங் பவர் குறைகிறது. பணவீக்கம் பெறுகிற போது பர்ச்சேசிங் பவர் மேலும் குறைகிறது. உழைப்பு குறைகிற போது வருவாய் குறைகிறது. பணவீக்கம் பெறுகிற போது உழைத்த காசின் பெறுமதி குறைகிறது. ஆகவே தான் நாங்கள் அடுத்து வர்ற என்னை பொறுத்த மட்டிலே 2022-23 முற்பகுதி ஒரு கடினமான காலம். வேக்சினை போட்டு இந்த வியாதியிலிருந்து நாங்கள் மீளப்பெற்று கொள்ளலாம். இப்போ பைடன் கூட வாரம் 31ஆம் தேதி ஸ்காட்லாண்டில் நடைபெற இருக்கின்ற குளோபல் வார்மிங் சம்பந்தப்பட்ட மகாநாட்டிலே பொருளாதார தாக்கம் என்ன என்பதை பற்றி கதைப்பதாக சொல்லுகிறார்கள். அது ஒரு லாங் ரன் பிளான். குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற போது மனிதர் மட்டுமா பாதிக்கிறது, பறவைகளை பாதிக்கிறது,
நீருக்குள்ளே இருக்கின்ற மீன்களை பாவிக்கிறது. வடக்கிலே வெப்பம் அதிகரித்து கொண்டு போகிறதுனாலே வடக்கிலே இருந்து தெற்கு நோக்கி வர்ற பறவைகள் இங்கே வராமல் சிறிது காலம் அங்கே சமாளிக்கலாம் என்று பார்க்கிறார். அதே மாதிரி வடக்கிலே இருந்து வருவதிலே ஒரு விழுக்காடு, தெற்கிலே இருந்து வடக்கிலே போவதிலே மீன்களுக்கு ஒரு பெரிய படியெடுப்பு. மீன்களை பொறுத்த மட்டும் கடலிலே வெப்பநிலை அதிகரிக்கிற போது அவர்கள் சற்று குளிர்தன்மையை நாடி வடக்கு நோக்கி போகிறார்கள். வடக்கிலே இருந்து பறவைகள் வந்த காலம் போய் தெற்கிலே இருந்து மீன்கள் வடக்கு நோக்கி போவதாக இருக்கிறது. நாளை 100 டிகிரி சென்டிகிரேட் நிகழ்ச்சியிலே இந்த குளோபல் வார்மிங், கிரீன் கேஸ் எஃபெக்ட் இப்படியான விடயங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அது எங்களை அறியாமல் எங்களை பாதிக்கின்றது. பொருளாதாரத்தை மட்டுமல்ல, மற்றும் பல பாதிப்பு. அது பற்றி நாளை விரிவாக பார்த்து கொள்ளுவோம். சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த பொருளாதார வகையிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது, நாங்கள் சாவதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மக்கள் பொருட்களை வாங்காமல் இருந்தால் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்றால் பொருளாதாரம் மேலும் சுருங்கும், விரிவதற்கு பதிலாக சுருங்கும். மக்கள் நிறைய பொருட்களை வாங்கினால் உற்பத்தி பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும். மக்கள் வாங்குவதை குறைத்தால் உற்பத்தி குறையும், வேலை வாய்ப்புகள் குறையும். அதைத்தான் இந்த கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் என்பார்கள். ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு வாங்குறதுக்கு இன்றைக்கு காசை செலவழித்தா நாளை காசு வரும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்குமா? அதை தளர விடாமல் இருக்கத்தான் அரசாங்கங்கள் ஒரு நாளும் ஐயோ எக்கனவே படுமோசமாக போயிட்டுது, நீங்கள் காசை கவனமாக வச்சிருக்கோன்னு சொல்ல மாட்டார்கள். இதை பற்றி நிறைய பேசலாம். இத்தோடு அதை விடுத்துவிட்டு கனேடிய பிரதமர் அவர்கள் இப்பொழுது இஸ்ரேல் பக்கம் சற்று கவனமாக ஆர்வமாக இருக்கிறார். அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார், இங்கே வாங்கோ, உலகத்திலே பல பாகங்களிலே யூதர்களை எதிர்த்து ஆன்டிசெமிட்டிசம் என்ற ஒரு மூமெண்ட் இருக்கிறது. யூதர்களை தட்டி கழிப்போம், ஒழிப்போம் என்ற மாதிரி. அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. யூத சகோதரர்களையும் நாங்கள் அரவணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று. இந்த ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லப்படுகிறது பலஸ்தீனிலே அப்பாவி பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கிறார்கள். மேற்கத்திய தேசம் அதை தட்டி கேட்பதா தெரியவில்லை. ஆகவே ஒவ்வொரு 2 விதமான நியாயங்கள், நீதிகளா? அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் யூதர்கள் உலக மக்கள் தொகையிலே மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 15 மில்லியன். கனேடிய மக்கள் தொகையோடு பார்த்தா சுமார் 40%. அந்த 15 மில்லியன்லே கூட இஸ்ரேலில் இருக்கின்ற யூதர்களை விட வெளியிலே இருக்கின்ற யூதருடைய தொகை அதிகம். இஸ்ரேலிலே 6.7 மில்லியன் யூதர்கள் இருக்கிறார்கள் 15. அமெரிக்காவிலே 5 மில்லியன் யூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சில வருஷங்களுக்கு முந்தி அமெரிக்காவில் உள்ள யூதருடைய தொகை இஸ்ரேலில் உள்ள யூதர்களை விட அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது. கனடாவை பொறுத்தமட்டிலே கனடாவிலே அந்த அவ்வளவு யூதர்களுடைய தொகை இல்லை. இப்படியாக இருக்கின்ற இந்த யூதர்கள் என்று பார்க்கப்படுகிற போது கனடாவை பொறுத்தமட்டிலே அவருடைய தொகை குறைகிறது. முன்னர் 3.2 லட்சமாக இருந்தது, இப்பொழுது 1.4 காணப்படுகிறது. ஹிட்லர் அழித்ததே 6 மில்லியன் யூதர்களை அழித்திருக்கிறார் 6 வருஷத்துடைய. அப்படியானால் இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கிற அளவு யூதர்கள் ஹிட்லராலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு அனுதாபத்தை கொண்டு வருடம் பூராக சகாப்தங்கள் ஊடாக அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மக்கள் அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கின்றோம். சரி, எப்படி இருந்தாலும் கனடிய பிரதமர் அந்த பக்கம் இருக்கிறார்.
அதே மாதிரியாக எங்களுடைய முன்னாள் ஹாப்பரும் ஓரளவுக்கு அப்படியாக இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் மிக மிக யூதர் பக்கமாக இருந்தார். ஆனால் ஒபாமா மட்டும் நிதானமாக யூதர்கள் எப்படி அங்கே வாழ வேண்டும், அவ்வாறு அவர்கள் வாழ்வதற்கு அமெரிக்கா என்றும் உறுதுணையாக இருக்கும், அமெரிக்கா இருக்கும் வரைக்கும் இஸ்ரேல் இருக்கும் என்ற அதே ஒபாமா வாயை மூடுவதற்கு முன்னதாக பலஸ்தீனியர்களை பார்த்து இந்த மண்ணிலே நீங்களும் உரிமையோடு வாழ வேண்டும், வாழுவதற்கு உரிமை இருக்கிறது என்றார். ஒபாமா கடைசி காலத்தில் கூட பலஸ்தீனியர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட உதவிகளை, நிதி உதவிகளையும் செய்திருக்கிறார். அவர் ஒரு பேலன்ஸ்டாக பார்த்தார். மற்றவர்கள் என்னுடைய பார்வையிலே ஒரு பக்க சார்பு கூடியதாக தெரிய வருகிறது. அதுக்கு மற்றொரு காரணமாக இருப்பது இந்த அரேபிய நாடுகளுக்கு சோவியத் யூனியன், ரஷ்யா மிக நெருக்கமாக இருப்பதனாலே இவர்களை எதிர்ப்பதாலே அவர்களை எதிர்ப்பதாக பார்க்கிறார்கள். இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது பீருட் லெபனன் என்ற ஒரு நாடு இருக்கிறது மத்திய கிழக்கில். அந்த லெபனன் என்ற நாடு ஏனைய அரேபிய நாடுகளை விட சற்று வித்தியாசமானது. அந்த நாட்டிலே கிறிஸ்தவர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஒத்தடக் கிறிஸ்டியன்ஸ் என்று ஒத்தடக் என்றவர்கள் ரஷ்யாவிலே, உக்ரைனிலே, எகிப்திலே, கிரேக்க நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுபிரான் பிறப்பதற்கு முன்னன் உள்ள பழைய ஓல்ட் டெஸ்டமெண்டோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் எல்லாம் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வேகனாக இருக்கிறார்கள். வேகன் என்பது வெஜிடேரியனுக்கு ஒரு படி மேலானது. அதாவது மாட்டு அல்லது மிருகங்களில் இருக்கிற பால், தயிரை கூட குடிக்க மாட்டார்கள். அப்படியாக இருக்கிறவர்களுக்கு இவர்களுக்கு நெடுகலும் சண்டை 30 வருஷமாக மாறி மாறிக்கொள்கிறார். இப்பொழுது 6 லெபனீஸ் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த கிறிஸ்தவருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு களமுலா ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே ஒரு கட்டத்திலே கிட்டத்தட்ட 63% கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று அது 42% அதுக்கு கீழே இறங்கி காணப்படுகிறது. ஆகவே அது மத்திய கிழக்கிலே இன்னொரு வகையான மத ரீதியான போட்டி, மத ரீதியான கெடுபிடிகள், மத ரீதியான அழிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பலஸ்தீனியர்கள் ஆஸ்திரேலியா தாக்கப்படுவது பற்றி உலக பப்ளிசிட்டி மேற்கத்திய உலகத்திலே போதிய அளவு கொடுக்கப்பட்டதாக இல்லை. அது சில இடங்களிலே கண்டும் காணாமலும் போய்விடுகிறது. ஏதோ அவர்கள் விடயம் அப்படியாக இருக்கட்டும் என்பது இன்னொன்றாக இருக்கிறது. இப்பொழுது இந்த எக்கானமியை கூட்டிக் கொள்வதற்கு பிரிட்டிஷ் சொல்கிறது, வாங்கோ வாங்கோ வாங்கோ, இந்த கிறிஸ்மஸுக்கு நிறைய ஷாப்பிங்குக்கு சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து கடைகளில் போடுறோம், வந்து வாங்குங்கோ என்று சொல்லி அவர்கள் ஒரு ஊக்குவிக்கிற தன்மை ஒன்றையும் பார்க்கிறோம். அதே வேளை அவர்கள் சரியான முறையில் இந்த இறைச்சிகளை பரிசீலனை செய்யாதனாலே, இந்த பன்றிகள் போன்றவற்றை கொண்டு கடைகளில் விற்றதுனாலே கிறிஸ்மஸுக்கு போதிய அளவு இறைச்சி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழச் செய்கிறது. சரி, அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே இவர்கள் என்ன மாதிரி எப்படி போகிறார்கள் என்றது ஒன்று. இந்த பாருங்கள், இந்த பொருளாதார ரிசெஷனில் உலகத்திலே 2095 கோடான கோடீஸ்வரர் பில்லியனர்ஸ் இருக்கிறார்கள். அதிலே 226 பேர் பிச்சைக்காரராகிவிட்டார்கள். பிச்சைக்காரர்ண்டா எங்களுடைய லெவல்லே இருக்கிற பிச்சைக்காரர் அல்ல, பணக்காரர்களுக்குள்ளே பிச்சைக்காரர், எங்கள் லெவலிலே பல மடங்கு பணக்காரர். 226 பில்லியனர்ஸ் இப்போதும் மில்லியனர்ஸுக்கு இறங்கிவிட்டார்கள். காரணம் அவர்களுடைய பிஸ்னஸிலே. உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கொண்டால் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய
பிசினஸிலே பல மில்லியன் விழுக்காடு காணப்படுகிறது. அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே தான் பல ரீதியாக பார்க்கப்படுகிற போது பொருளாதாரம் ஒரு ஷேக்கி கண்டிஷனிலே இருக்கிறது. அதை விடுத்து பல டெக்னிக்களை கொண்டு வருகிறார்கள். கனேடாவிலே அடுத்த வரவு செலவு திட்டம் எப்படி என்ன மாதிரி இருக்க போகிறது? சென்ற வரவு செலவு திட்டத்திலே 300 பில்லியனுக்கு மேலே வரவை விட செலவு அதிகரித்து மக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டது. அப்போ அப்படியான அந்த கடனுடைய வட்டியை எப்படி என்ன மாதிரி கட்டிக்கொள்ள ரைட்டோ பண்ணலாமா? அது அரசாங்கத்தாலே முடியாத ஒரு விடயம். வெளிநாடுகளில் இருந்தும் கூட கனடா கடன் வாங்கி இருக்கிறது. ஆகவே தான் இந்த விஷயத்திலே அடுத்து வருகிற வரவு செலவு திட்டம் எப்படி இருக்க போகிறது, அதில் மேலும் கொடுப்பனவுகள் இருப்பது போல பிரதமர் குறிப்பிடுகிறார். அப்படி அள்ளி கொடுத்தால் பிறகு அடுத்து வருகிற அரசாங்கம்தான் அந்த சுமைகளை தீர்க்க வேண்டி வரும். உதாரணமாக சொல்ல போனால் எங்களுடைய ஒன்டாரியோ மாநிலத்தை எடுத்தால் பொப்ரே அவர்கள் NDP கட்சியினுடைய தலைமையிலே அள்ளி 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 கொடுத்தார். மைக்கரிஸ் வந்து அந்த சுமையை குறைத்து கொள்வதற்கு பட்ட பாடு பெரிசு. கேட்டலின் வேன் அள்ளி அள்ளி கொடுத்தார். டக்ஃபோர்ட் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை செம்மைப்படுத்துவோம் என்று முயற்சி செய்கிற போது இந்த கோவிட் வந்து அதை குழப்பி விட்டது ஆகும். போல் மார்ட்டின் கிறிஸ்டியானுடைய ஆட்சி காலத்திலே நிதியமைச்சராக இருந்தபோது ஆரம்ப காலகட்டத்திலே அரச கடன் பல பெருசாக இருந்தது. அது பொருளாதாரம் உயரத் தொடங்க அவர்கள் அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அன்று கைதட்டுகளை வாங்குவதற்கு பதிலாக அவர் கடனின் ஒரு பகுதியையும் அடைத்திருந்திருக்கிறார். ஆகவேதான் தொலைநோக்கு வேண்டும். இல்லையென்றால் இதே சமுதாயம் கஷ்டப்படும். இன்று அறுசுவை உணர்ந்துவிட்டு நாளைக்கு பான் துண்டை பிளெயின் டீயோடு சாப்பிடுவதா? இன்றைக்கு ஓரளவான சாப்பாடு, அதே அளவான சுவைகளோடு பெற்றுக்கொள்வது என்பது தான் ஒரு தேசத்திலே மிக முக்கியமானது ஒன்று ஆக இருக்க செய்கிறதும் ஆகும். சரி, இந்த அமெரிக்க கனேடிய போர்டர் திறப்பு என்ற நிலைப்பாடு வருகிற போது கடந்த அக்டோபர் மாதம் கனேடா அமெரிக்கர்கள் இங்கே வரலாம், வர்த்தக ரீதியிலே வரலாம், உல்லாச பிரயாணத்திலே வரலாம், குடும்பத்தை சந்திக்க வரலாம், கல்வி கற்க வரலாம் என்றது. இந்த 21ஆம் தேதியை பொறுத்தமட்டிலே 21ஆம் தேதியிலே அமெரிக்கர்களும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரலாம் என்கிறார்கள். இந்த போக்குவரத்து என்பது தனிய உல்லாச பிரயாணம் ஒரு அங்கம். அதாவது இந்த குளிர்காலத்திலே இந்த குளிரை விரும்பி அமெரிக்காவிலிருந்து இங்கே வருகிறவர்கள், ஹாலிடே சீசனுக்கு வருகிறவர்கள், அதைவிட இந்த ஹாலிவுட் சினிமா படம் எடுக்கிறவர்கள் இங்கே கனடாவிலே சீப் என்று சொல்லி அவர்கள் டொரண்டோவில் எடுத்தார்கள். பிறகு இங்கே சில கெடுபிடி வந்ததினாலே வான்கூவரில் அவர்கள் படம் எடுக்கிற அதனாலே வருவாய் வருகிறது. பல வகையான வருவாய் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு வருவது சில தடங்கல்கள் இருக்கின்றன. அதை தாண்டி கொள்ளப்பட வேண்டும் என்று தான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி எங்கள் கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்க கதவுகள் திறக்கப்படுவதனாலே கனடாவிடம் இருந்து அமெரிக்காவுக்கு பல பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன. சேவைகள் ஒரு புறம், பொருட்கள். அந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு சில தடங்கல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 பில்லியன் அமெரிக்க கனேடிய வர்த்தகம் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தடங்கல்கள் ஒரு வகையிலே பாதிப்பை கொண்டு வரும். அது கதவுகள் திறக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வகையிலே கனடாவுக்கு நல்ல செய்தி ஆகவும் அது வேறு இருக்க செய்கிறது என்பதும் ஒன்று ஆகும். சரி, இப்படியான ஒரு பொருளாதார நிலைப்பாடுகள் சுற்றி சுப்பெற்ற கொல்லி என்று சொல்லுகிற மாதிரி அந்த விடயம்தான் இன்று முக்கியமாக இருக்க செய்கிறது. சரி, அதனை விட்டு பார்த்தால் அகதிகள் விடயம் என்று பார்க்கப்படுகிற போது இப்பொழுது பல நாடுகள் கதவுகளை படிப்படியாக சாத்தி விடுகிறார்கள். எட்டி பார்த்து விட்டு கதவை சாத்தி விடுகிறார். கடன்காரன்
வட்டிக்கு வந்தால் மெதுவாக கதவை சாத்தி விட்டு அப்பா இல்லை என்கிறார்கள். அப்பா இல்லை என்றால் அப்பாவினுடைய கார் இங்கே இருக்கிறது என்ற மாதிரி. இப்போ போலந்து சொல்லுகிறது, இந்த அகதிகள் விஷயத்தில் நாங்கள் போர்டரில் சரியான பாதுகாப்பு சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டியவர்களை அனுப்பி போடுவோம் என்கிறது. ஹங்கேரி சொல்லுகிறது, இந்த அகதிகள் விஷயத்தில் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், ஈராக் ஈரானாக இருக்கலாம் என்று. ஆகவே இப்படியாக அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற நாடுகள் பலத்த கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிற போது 26 மில்லியன் அகதிகள், 75 மில்லியன் ஓடி ஆடி விளையாடிய நேசித்த மண்ணை விட்டு புலம் பெய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரச்சனையை இப்பொழுது பெருசாக எடுப்பதாக தெரியவில்லை. கனடாவிலே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே கூட நான் பல தேர்தல்களுடைய காற்று வீச்சை பார்த்திருக்கிறேன். இந்த முறை அதை பெருசாக எடுக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ ஊடாக வருவது, இஸ்லாமிய 6 நாடுகள் ஊடாக வருவதை தடை செய்வேன் என்று இமிகிரேஷனில் முக்கியமாக அதனை ஒரு அங்கமாக எடுத்தார். இப்பொழுது பார்க்கப்படுகிற போது போலந்திலே தேர்தலும் நடைபெற்றது. அவர்கள் இதனை கடினமாக பார்க்கிறார்கள். பிரான்சிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது எப்படி என்ன மாதிரி என்பதை பொறுத்து இருந்து தான் பார்க்கும். ஆகவே அகதிகளாக வருகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற நிலைப்பாடுகளிலே அவர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய சொந்த நாட்டிலே திரும்பி போய்கொள்ள முடியாது, எந்த அளவுக்கு ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொள்வது அடுத்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்க செய்கின்றது ஆகும். அந்த விடயத்திலே தான் இப்படியாக போலந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளோடு மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் பெரிசாக அறிக்கைகள் விடாவிட்டாலும் கூட அகதிகள் வருகையை மட்டுப்படுத்துகிறது, கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை இன்னொரு பகுதியிலே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற போது, அதாவது இப்பொழுது நாங்கள் இந்த 3வது ஒரு வருடத்தை 4ஆக பொருளியல் ரீதியிலே பிரித்து ஏற்ற இறக்குமதிகள், வரிகள், அதை விட இந்த பணத்தின் பெறுமதியினுடைய ஏற்ற இறக்கம், வீடு வாசனுடைய விற்பனவு என்று பார்க்கப்படுகிற போது ரியல் எஸ்டேட்டிலே அந்த 2020ஆம் ஆண்டு 3வது கட்டமாக உள்ள மாதங்களோடு இந்த 2021ஆம் ஆண்டு கனடாவில் வீடுகளுடைய விலையை பார்க்கிற போது 21.4% விலைகள் ஏறி காணப்படுகின்றது. ஆகவே ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் பெரிதாக இல்லை. பொருளியல் நிபுணர்கள் இது பற்றி கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த பூனைக்கு எப்படி மணி கட்டுவது என்ற ஒரு நிலைப்பாடு. இந்த கனடிய கடந்த தேர்தலில் இமிகிரேஷனுக்கு பதிலாக அதிகளவு பேசப்பட்டதாக இருந்தது இந்த மக்களுடைய வதி இடமை, அதற்கு ஆன செலவினங்கள் போன்றவற்றை எப்படி மட்டுப்படுத்துவது என்பது. கனடாவிலே சராசரியாக வாழுகிறவன் 30% தன்னுடைய வருவாயை இந்த வதி இடத்துக்காக செலவு செய்கிறான். 19% போக்குவரத்துக்காக செலவு செய்கிறோம். அப்படி இருக்கிற போது அது 30% மேலும் ஏறிக்கொண்டு போகிறதா? அப்படியானால் அது எப்படி மட்டுப்படுத்துவது? தேர்தலிலே அதிகம் பேசினார்கள். ஆனால் அதற்கு ஒரு டேஞ்சிபிள் பிளான் ஒன்று எப்படி என்றதை தெரியாமல் இருக்கிறது. ஏதோ சொல்லுகிறார்கள், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றார்கள். ஆனால் எப்படி செய்ய போகிற சில நாடுகள் செய்து காட்டி இருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகள் அப்படி செய்து காட்டி இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் எங்களுடைய டொரண்டோ மாநகரத்தில் கூட ஒரு வின்டர் வந்தபோது ஒருவர் ஒரு டெம்பரரியாக ஹவுசிங்கள் சிலவற்றை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கவில்லை. அந்த வகையிலே தான் இதிலே நாங்கள் இந்த விலைகள், வட்டி வீதம், பணவீக்கம் ஆகியவை 3 முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. அப்படி என்று பார்க்கப்படுகிற போது பணவீக்கமும்
உயர்ந்து கொண்டு போனால் நிச்சயமாக வட்டி வீதம் உயரும். அது எப்பொழுது என்பது தான் கேள்வி. 0.25 என்பது மிக குறைந்த வட்டி வீதம். டபுள் டிஜிட்டிலே 11 வீதமாக கூட வட்டி வீதம் இருந்திருக்கிறது. அப்படி இல்லாவிட்டாலும் வட்டி வீதம் படிப்படியாக 3-4 வீதத்துக்கு ஏறக்கூடியதாக இருக்கும். 1990களிலே கனடாவிலே வட்டி வீதம் 11 வீதமாக கூட இருந்திருக்கிறது ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே. அந்த காலகட்டத்திலே கட்ட முடியாமல் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் அடுத்து வருகிற வருடங்களிலே இந்த பொருளாதார நிலைப்பாட்டிலே இந்த ரியல் எஸ்டேட் எந்த அளவுக்கு எங்கே இருக்க போகிறது, சென்ட்ரல் பேங்க் அதை எப்படி அமுல்படுத்த இருக்கிறது, சென்ட்ரல் பேங்கை பொறுத்த மட்டிலே ஒரு பேலன்ஸ்ட் எக்கானமியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதாவது பணப்புழக்கத்திலே பணம் வேகமாக சுழல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே த வெலாசிட்டி இன்டு வால்யூம் ஆஃப் மணி என்று பார்க்கிற போது அது ரியல் எஸ்டேட்டிலே சற்று குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கக்கூடியது ஒன்று ஆகவும் இருக்கவில்லை என்றது இன்னொன்றாக தெரிய வருகிறது என்பதை மறுபுறத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. அடுத்து தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு என்ற ஒரு திரைப்பட பாடல்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்பொழுது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள், இந்த பெப்டிசைடு என்று சொல்லி கிருமி நாசினிகளை பாவிப்பதனாலே இந்த தேனுள்ள வந்த வண்டுகள் அதிலே தேனை பெற்றுக்கொள்கிற போது செத்து மடிந்து விடுகிறார்கள். அந்த பெப்டிசைடை அடிக்காமல் விட்டால் என்ன செய்வதென்று ஒரு கேள்வி. இப்பொழுது இலங்கையிலே கூட இந்த வெளிநாட்டில் இந்த இறக்குமதி பெப்டிசைட் போன்றவர்களுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்ததினாலே வேளாண்மை பெரிய அளவில் இல்லாத விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறார்கள், ஒரே விதமான பயிரை மோனோகல்ச்சர் ஒரு இடத்திலே பயிரிட்டால் அதிலே இந்த தேனுண்ணும் வண்டுகளுக்கு அவ்வளவு தாக்கம் இருக்காது என்கிறார்கள். உதாரணமாக இந்த சூரியகாந்தி பூ இதிலே நிறைய தேன் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அமெரிக்காவிலாம் சில இடங்களில் நீண்ட தூரத்துக்கு இப்போ மிட்வெஸ்ட்டுக்கு அதிலே போனால் நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு போகிறீர்களானால் அமெரிக்காவின் மிட்வெஸ்டிலே அங்கே பார்ப்பீர்கள் நிறைய இடங்களில் ஒரே பயிர். ஆனால் இப்போ ஜப்பானை எடுத்துக்கொண்டால் ஜப்பான் பலவிதமான பயிர்களை ஒரே நிலத்திலே இடுகிறார்கள். நிலத்துக்கு கீழே பசடி மாதிரி, கிழங்கு மாதிரி, பின்னர் அதுக்குள்ளே இந்த கத்தரி மரம் மாதிரி, அப்புறம் அதற்கு மேலே ஒரு கொடி, அப்படியாக இருக்கின்ற இடத்திலே தேனுண்ணும் வண்டுகளுக்கு பலத்த ஆபத்துக்கள் இருக்கிறது என்கிறார்கள். இன்று உலகத்திலே தேனினுடைய உற்பத்தி குறைந்து காணப்படுகிறது. அதற்கு இந்த பெப்டிசைட் ஒரு காரணம் என்றார்கள். அடுத்து இப்பொழுது சொல்கிறார்கள், மோனோகல்ச்சரை விட மல்டி கல்ச்சராக இருந்தால் அந்த பிரச்சனைகள் வரும் என்று. ஆகவே வேளாண்மையிலே இப்படியாக பெப்டிசைட் அடிக்காவிட்டால் இந்த விளைவு வராது, விளைச்சல் குறைவாக இருக்கும். மறுபுறத்திலே பார்த்தால் பெப்டிசைட் அடித்தால் அதனாலே தேனினுடைய நிலைமைப்பாடுகள் குறைவாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிற இந்த நிலைப்பாடுகள் இன்னொரு வகையாக இருக்க செய்கின்றது ஆகும். அடுத்ததாக கனடாவை பொறுத்தமட்டிலே கனடா வெளிநாட்டு மாணவர்களை வரவழைத்துக் கொள்வதிலே கூடிய அளவு அக்கறையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது சீனாவிலே இருந்து ஆன்லைனிலே நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து படிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதில் இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்த கோவிட் வந்ததினாலே ஒரு குறிக்கப்பட்ட அளவிற்கு அவர்கள் வெளியிலிருந்து படிக்கலாம், ஆனால் அது 50% தாண்டிவிடக்கூடாது என்று பார்க்கிறார்கள். சரி, இப்படியாக வெளிவாரியாக வருகின்ற மாணவர்கள் அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஆஸ்திரேலியாவிலே, கனடாவிலே பெருமளவு வருகிற போது இப்பொழுது கனடாவிலே அந்த மவுசு கூடி காணப்படுகிறது. அதைவிட கனடாவினுடைய குடிவரவு என்ற விடயத்திலே மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிறைய சலுகைகளை அவர்கள் அள்ளி கொடுக்கிறார்கள்.
அவ்வாறு இங்கே வருகிறவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் குடும்பமாக கூட கணவன் மனைவியாக வந்து ஒருவர் படிக்க மற்றவர் வேலை செய்து அந்த வேலையாலே இவர் படிக்கிற செலவின் ஒரு பகுதியை தான் சமாளித்து கொள்வதாக இருக்கிறது. இந்த ஆரம்ப நடுநிலை பாடசாலைகளில் பிள்ளைகள் வந்து படிப்பதாக இருந்தாலும் வெளிநாட்டு பிள்ளைகள் சுமார் 8,000 அல்லது $9,000 கிட்ட அவர்கள் கல்வி கட்டணமாக கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அது அரசாங்கத்துக்கு ஒரு வருவாயாக இருக்கிறது. அடுத்தது கனடா, இவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு கிழமை காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர்கள் 20 மணித்தியாலம் வேலை செய்யலாம் என்று சொல்லப்படுவதனாலே ஏற்படுகிற நன்மை, அவர்கள் இங்கே நவீன கல்வியை கற்று இங்கே வேலை அனுபவம் பெற்ற பிறகு அவர்களுக்கு 3 வருஷம் கொடுக்கிறார்கள். அந்த 3 வருஷத்திலே எந்த துறையிலே அவர்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டார்களோ அந்த துறையிலே அவர் வேலை செய்த அனுபவத்தை பெற்றால் 1 வருட அனுபவம் போதும். அது தொடர்ந்து இருக்கலாம் அல்லது விட்டு விட்டு இருக்கலாம். அவர்களுக்கு லேண்டட் இமிகிரன்ட் கொடுக்கிறார்கள். இப்போ இங்கிலாந்தும் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறது. ஆகவே தான் இந்த ரீதியிலே குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வர வேண்டும். ஆனால் ஒரு முக்கியம், முன்னொரு காலத்திலே அவர்கள் இங்கே வந்து ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழி தெரியாட்டா படிச்சுட்டு பிறகு படிக்கலாம். இப்போ அந்த நிலைமைப்பாட்டை எடுத்து விட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆங்கிலத்திலே IELTS என்று சொல்லப்படுகிற எக்ஸாமினேஷனிலே 4 அங்கங்கள் இருக்கின்றன. ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். அந்த 4லும் நீங்கள் ஒரு குறைந்தபட்ச திறமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ சில நாடுகள், இப்போ ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் நீங்கள் போனால் அவர்களுடைய மொழியை படித்துத்தான் அதிலே படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. பட்ரிக் பல்கலைக்கழகத்திலே இலங்கையிலிருந்து தமிழ் பிள்ளைகள் போய் படித்தார்கள். அவர்கள் பிறகு இங்கே லைசன்ஸ் எடுப்பதிலே கடினம். இந்த வாகனங்களுடைய உற்பத்தி கடினமாக இருக்கிறது. ஒரு சிப்ஸ் இருக்கிறது வாகனத்தில் கிட்டத்தட்ட இந்த சைஸிலே, அதனுடைய ப்ரொடக்ஷன் மிக குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே கார்கள் இப்பொழுது விலை அதிகரித்ததாக காணப்படுகிறது. கார்கள் வாங்கி கொள்வதே கடினமாக இருக்கிறது, புது புது கார்கள். இந்த ஒரு உற்பத்தி குறைவாலே பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் தயாராக இருந்தும் இந்த பிரெயின் இல்லை என்றதுனாலே அது இயங்காமல் இருக்கும். அந்த பிரெயின் உள்ள புது புது கார்கள் நீங்கள் ஓவர் ஸ்பீட் பண்ணால் சொல்லும், ஐயா ஸ்பீடை குறையுங்கோ, முன்னுக்கு ஒரு கார் வருகிறது, நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிற போது இங்கே இடிக்க பார்க்கிறீர்கள், ஐயா நீங்கள் நித்திர ஓடுறீர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வசதிகள் கொண்ட வாகனங்களாக புதிய புதிய வாகனங்கள் வருகின்றன. அப்படியான வாகனங்களுக்கு இந்த பிரெயினாக கிட்டத்தட்ட இந்த அளவு சைஸ் உள்ள சிப்ஸ் உற்பத்தி விழுந்து போய் கிடக்கிறது. அதனாலே தான் இது கறியை சமைத்து விட்டு கறிக்கு உப்பு போட உப்பில் என்ற மாதிரி இந்த வகையிலே கார்களை நாங்கள் வைத்திருக்கிற கார்களை இந்த வின்டர் காலம் வருகிறது, மெயின்டைன் பண்ணி வைத்து கொள்ளுவோம். ரோட்டுக்கரையில் நின்றால் அது ஒரு பிரச்சனையாகும். வின்டர் டயர்களை மாற்றிக்கொள்ளுவோம், சர்வீஸ் செய்து வைத்து கொள்ளுவோம். உரிய மாதிரியாக வைத்து கொண்டால் தான் நாங்கள் சமாளித்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கும். போக்குவரவு என்பது தவிர்க்க முடியாதது ஒன்றாக இருக்கிறது. இந்த கோவிட் வந்து ஆன்லைன் ஆக ஷாப்பிங் செய்வது, வெளியிலே ஷாப்பிங்குக்கு போகாமல் இருப்பது, அதைவிட வீட்டிலே சில வேலைகளை தொழில் நிறுவனங்களில் இருந்து செய்யாமல் வீட்டிலே செய்து கொள்வதென்ற வசதி போக்குவரத்தை ஓரளவு குறைத்திருக்கிறது, பெருமளவு அல்ல. உதாரணமாக சொல்ல போனால் இந்த அதிக அளவு மூளையை கொண்டு வேலை செய்கிறவர்கள் தூர பிரயாணத்தை கைவிடுவதற்காக சிட்டிக்குள்ளே கொண்டமினியத்தை வாங்கி அங்கே இருக்கிறார்கள். வேலைக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முந்தி நித்திரையால் எழும்பி ஏதோ மேக்கப்பை போட்டு விழுந்து அடித்து ஓடி போவதென்று. அவர்கள் கூட இப்போ டொரண்டோ மாநகரத்தில் இருந்து ஒஷாவா, பிக்கரிங், மிசிசாகா, பிராம்ப்டன், ரிச்மண்ட் என்று ஓடி போகிறார்கள். அப்படி ஒரு நிலைப்பாடு இன்னொரு பக்கத்திலே இருக்கிறது. ஆகவே இது எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கப்படுகிற போது பொருளாதாரத்தில் no stone left untouched என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது.
ஆகவே தான் நுகர்வோருடைய பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு போவது போக்குவரத்தை ஓரளவு குறைப்பதாக இருக்கிறது. வீட்டிலே இருந்து வேலை செய்வது என்பது ஓரளவு அதை குறைப்பதாக இருக்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பொழுது இந்த ஓவரால் எக்கானமி என்பது சற்று மழுங்கிய நிலையிலே காணப்படுவதாகும். அதனாலே தான் தமிழிலே சொல்லுவோம், இல்லாலும் தேடான் மனிதனையும் கவனிக்க மாட்டார். முட்டை குழம்பு வைத்து கொடுத்தவள் வெறும் டீயும் பான் துண்டும் தருவாள். அதிலே சொல்லுகிறார்கள், ஈன்றெடுத்த தாய் கூட கொஞ்சம் யோசிப்பாள் என்று. சரி, இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி நாளைய தினம் போலீஸ் அதிபரை சந்தித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு திருநாள், அதாவது எங்களை பொறுத்த மட்டிலே அற்பசி ஒரு சிறப்பான நாள். கனடா கந்தசுவாமி கோவிலிலே அற்பசி வெள்ளிக்கான ஆயத்தங்களை அவர்கள் தடல் புடலாக செய்வதாக அறிகிறோம். எல்லா ஆலயங்களும் சிறப்பாக அந்த பணிகளை ஆற்றிக்கொள்ளட்டும் என்று கூறிக்கொண்டு நாளை காலை 9:30 மணிக்கு குளோபல் வார்மிங் பற்றி கதைத்துவிட்டு திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.